Hello friends, welcome to REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு டூத்பேஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை உபயோகப்படுத்தி கலைடாஸ்கோப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குட்டீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. இப்போ இந்த அழகான கலைடாஸ்கோப் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது செய்யறதுக்காக நான் டூத்பேஸ்ட் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது ரொம்ப தேவைப்படும். இது இல்லை அப்படின்னா நீங்க கார்ட்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 3 ரூலர் எடுத்து வச்சிருக்கேன். செலோ டேப் தேவைப்படும், சிசர் தேவைப்படும். அதுக்கப்புறமா கிஃப்ட் எல்லாம் நம்ம ரேப் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன். இது கிளிட்டர் ஷீட்டாகவும் கிடைக்குது, அது வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஜமுக்கி எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் ஸ்டோன்ஸும் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பிளாஸ்டிக் கவர் கிளியர் கவராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஒரு மாப் வாங்கின கவர்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம டூத்பேஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஒரு பக்கம் நல்லா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிரிச்சுக்கலாம். இப்போ பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஸ்கேல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஸ்கேல் எடுத்துட்டு இதை மெஷர் பண்ணி நம்ம ஒரு பென்சிலால் ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். இது மாதிரி 3 வரைஞ்சி எடுக்கணும். இந்த பாக்ஸ்ல இருந்து 3 பீஸ் நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணணும். இந்த பாக்ஸுக்கு பதிலாக நீங்கள் சாதாரணமாக இருக்கிற கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பாக்ஸ் நம்ம பெயிண்ட் பண்ண தேவையில்லை. இந்த பிளைனாக இருக்கிற பக்கத்தை தான் நம்ம உள்பக்கமாக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா செப்பரேட்டாக ஒன்று ஒன்றா நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ ரஃபாக கட் பண்ணியாச்சு. இந்த 3ஐயுமே தனித்தனியாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது இந்த ஸ்கேலில் நம்ம வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அந்த வரைஞ்சிருந்ததுக்கு மேலேயோ இல்லை அதுக்கு ஓரத்துலேயோ வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு உள்பக்கமாக வர வரைக்கும் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வரைஞ்சிருந்ததுலேயே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த பிளைனாக இருக்கிற பக்கம் தான் உள்பக்கமாக வரும். வெளியில் இருக்கிற அந்த ஆட் போட்டது வெளிப்பக்கமாக வர மாதிரியே தான் நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். இப்போ 3 கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த 3 ஸ்கேலுக்கும் கரெக்டான அளவில் இது இருக்கும். ஏன்னா நம்ம முதல்லையே மெஷர் பண்ணி தான் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்கோம். ஆட் இருக்கிறது வெளிப்பக்கமும் பிளைனாக இருக்கிறது உள்பக்கமும் வரணும், மறந்துடக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்கேல் 3ஐயுமே நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுட்டு செலோ டேப் உபயோகப்படுத்தி ஒட்டிடலாம். கரெக்டாக நீங்கள் கையில் வச்சுட்டு ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செலோ டேப் வச்சு நீங்கள் ஒட்டிடுங்க. இதே மாதிரியே 2 பக்கமும் நீங்கள் ஒட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி ஓட்டும் போது இது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம முதல்ல கட் பண்ணி வச்சோம் இல்லையா, டூத்பேஸ்ட் பாக்ஸோடைய அட்டையை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதுக்கு மேலே வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். கரெக்டான அளவில் இருக்கணும். இந்த ஸ்கேல் 3மே கரெக்டான அளவில் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பேஸ்டோட அந்த அட்டையும் வச்சு நம்ம இதை மறுபடியும் செலோ டேப் போட்டு ஒட்டிக்கணும். இந்த செலோ டேப்பை நீங்கள் ஃபுல்லாகவே சுற்றிடுங்க. ஃபுல்லாகவே சுற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா 2 பக்கமும் பாதி பாதி வர அளவுக்காவது கொஞ்சம் நீங்கள் சுற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரிஞ்சு வராது. பிளைனாக இருக்கிற பக்கம் உள்பக்கமாக வச்சுருக்கோம், அப்படி தான் வைக்கணும். இந்த ஆட் இருக்கிறது நம்ம வெளிப்பக்கமாக தான் வைக்கணும். இதுக்கு மேலேயும் நம்ம அந்த கிஃப்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை மெஷர் பண்ணிவிட்டு ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கலைடாஸ்கோப்புக்காக நம்ம இந்த கிளியர் பேப்பர் சொன்னேன் இல்லையா, அந்த பேப்பரை இதுக்கு மேலே வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு செலோ டேப் ஒட்டிக்கலாம். உங்ககிட்ட கண்ணாடி இருந்ததுன்னா அதை உபயோகப்படுத்தி கூட நீங்கள் இதே மாதிரி செய்யலாம்.
ஸ்கேலுக்கு பதிலாக கண்ணாடி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்குள்ளக்க நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த ஸ்டோன்ஸையும் ஜம்கீஸையும் போட்டுடணும். போட்டுட்டு இதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு கவர் வச்சு நான் வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்க போகிறேன். இந்த கவர் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க, பிரிஞ்சு வரக்கூடாது. இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த கிஃப்ட் பேப்பரை வந்து ஒட்டுறது தான் பாக்கி. இந்த கிஃப்ட் பேப்பரை வந்து நீங்கள் கரெக்டான மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓரங்களை வந்து லைட்டாக மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஒட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 3 செல்லோ டேப் போட்டு வரிசையாக ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எல்லா பக்கமும் இந்த பேப்பரை சுற்றிட்டு மறுபடியும் செல்லோ டேப் போட்டு ஒட்டிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணியோ அல்லது ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட இதை ஒட்டிக்கலாம். நான் வந்து செல்லோ டேப் மட்டுமே யூஸ் பண்ணி இதை ஒட்டிக்கிறேன். ஒரு 4 இடத்துல நம்ம இந்த டேப் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா நீட்டாக ரெடி ஆயிடும். ரொம்பவே சூப்பராக ஈஸியாக இதை ரெடி பண்ணிடலாம். சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். கேமராவை என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரில, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப அழகாக க்யூட்டாக சூப்பராக இருக்கும். இது உள்ளக்க பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு எப்படி வந்திருந்தது அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால தான் வந்து இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்.